சார் அடுத்த கட்ட தேர்தல் முடிவில் வந்து திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பொதுமக்கள் பேசிக்கிறான்னு பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்து இந்த கட்சியின் ஆட்சி அது தொடரணுமா வேணாமாங்கிறத மக்கள் முடிவெடுக்கணுமே ஒழிய அந்த கட்சி பிரிஞ்சிருக்கு இந்த கட்சி பிரிஞ்சிருக்குன்னு எந்த பிரிவும் இல்லாமல் தேர்தல் காலத்தில் நாங்கள் நிற்கிறோம். எந்த குழப்பமும் இல்லாமல் எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கட்சியாக தெரியலையே. ஆனால் 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஒரு தலைவனை தேடி போகிறாங்க. இந்த அரசியல் எப்படி சார் பார்க்குறீங்க? அது என் தம்பியே அதில் குறிப்பிட்டிருக்காப்புல வரலாறு திரும்புதுன்னு. இது மாதிரி இது ஒரு வரலாறு திரும்புதுன்னு வச்சுக்க வேண்டியதான். நீங்கள் கலையை போற்ற வேண்டியதான், கலைஞர்களை கொண்டாட வேண்டியதான். ஆனால் நடிக்கிற ஒன்றே நடித்தாலே போதும், நாட்டை ஆளுகிற அனைத்து திறமையும் வந்து விடுது, தகுதியும் வந்து விடுதுன்னு ஒரு நாட்டு மக்கள் கருதுவார்களே ஆனால் அது ரொம்ப கொடுமையான போக்காக மாறிடும். அதை வருங்கால தலைமுறையினர் போக 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 ஒரு சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளர்ந்து வாழும் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது ஒரு நடுக்கம் வருது. இது எதை நோக்கி செல்லுது? ஏன்னா நீங்கள் இப்படி பாருங்கள், ஒப்பனையை அழித்த உடனேயே அரியணை. நீங்கள் நடிக்கும்போது நோட்டை கொடுப்போம் வாழ்வதற்கு, நடிக்கிறதை நிறுத்திட்டால் நாட்டை கொடுப்போம் ஆள்வதற்கு, அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்குது. பிறகு நிலைப்பாடு இதை இந்த அறிவார்ந்த தமிழ் சமூகம் ஏற்குதா? அருகில் இருக்க கேரளாவில் இல்லையா திரைப்படம்? அங்கே ஐயா மோகன்லாலும் மம்முட்டியோ இது மாதிரி ஒரு வேலையை செய்ய முடியுமா? முடியல. அப்போ இந்த போக்கிலிருந்து இந்த திரைக்கவர்ச்சியில் மூழ்கி கிடக்கிற தமிழ் இளம் தலைமுறையினர் விழிப்புற்று எழணும். அரசியலுங்கிறது வேற, அரசியலுங்கிறது ஒரு வாழ்வியல். அதை நமது முன்னோர்கள் எப்படியெல்லாம் ஈடுபாட்டோடு ஒப்படைப்போடு அரசியல் செய்தார்கள் என்ற வரலாற்றை படித்து வாசித்து தெரிந்து தெளிவு பெறணும். இல்லைன்னா பெருஞ்சிக்கலாய் போயிடும். என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு சொல்ல வேண்டியது மூத்தவனா என்னுடைய கடமை. அதனால் சொல்கிறேன், இந்த செயலை தம்பி அவருடைய விருப்பம், அவர் வர வச்சு பார்க்குறாருங்கிறது அதில் போய் நம்ம கருத்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அவருடைய நிலைப்பாடு அது. அப்போ அதில் இப்போ நாங்கள்லாம் அந்த இடத்த விட்டு நகர்ந்துருக்க மாட்டோம்.